தமிழ் சினிமா இசையை முதல் நவீனப்படுத்தினவர் மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் தான். ஒரு மெல்லிசை வடிவத்தை கொண்டு வந்து மக்களுக்கு புரியுறது மாதிரி, எல்லாருக்கும் தெரியுற மாதிரியான ஒரு பாடலை கொண்டு வந்தது. கூடவே நீங்க ஒரு கசல் அந்த மாதிரி டைப்பா இருக்கட்டும், இல்ல மேற்கத்திய இசை, இந்த மாதிரி இசையை கொடுத்து நவீனப்படுத்துறது முழுக்க மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் தான். மெட்டுல ராஜான்னு சொல்லலாம் எம்எஸ்வியை. அவ்வளவு நுட்பத்தோடு பண்ணியிருப்பாரு. ஒரு மெட்டுக்குள்ள புகுந்து விளையாடுறது இருக்குல்ல, அது ஒரு வடிவம் நீங்க வேற யாருக்கிட்ட இல்லாத அனுபவம் புதுமை அவனிடம் கண்டே. நீங்க அதுக்குள்ள இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்டேஷனை கவனிச்சா எனக்கா ஒரு 2025 2050 பண்றது மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்டேஷனை மனுஷன் அப்பவே பண்ணிருக்காரு. ஆனா இளையராஜா வந்த பிறகும் அவர் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் தொடர்ச்சியா இயங்கியிருக்காரு. 75 சிங்கார் இளையராஜா வர்றாரு. அந்த காலகட்டத்துக்கு பிறகும் கிட்டத்தட்ட 15 வருஷம் தொடர்ச்சியா ரொம்ப இவருக்கு போட்டியா கூட, போட்டின்னு நம்ம சொல்லிடக்கூடாது, இவர் பண்றப்ப அவர் அதுக்கு முன்னாடி ஒரு 25 வருஷம் படம் பண்ணி முடிச்சிட்டாரு. பண்ண பிறகு இன்னொரு புது கலைஞனுக்கு ஈடு கொடுக்கறது அவ்வளவு, ஏன்னா ஃப்ரெஷ்ஷா வர்ற ஒரு கலைஞனுக்கு ஈடு கொடுக்கறது அவ்வளவு சர்வசாதாரணம் இல்லை. அந்த காலகட்டத்தில் கவனிச்சு பார்த்தீங்கன்னா இவருக்கு மாதிரி வேற ஒரு பேட்டர்ன்ல அவர் கொடுத்திருப்பாரு. நீங்க இதெல்லாம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, உனக்கென்ன மேலே நின்றாய் ஓ நந்தலாலா, சிம்லா ஸ்பெஷல். இவர் வந்தா கூட கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் எம்.எஸ். விஸ்வநாதனை விடல இவர் மாதிரி பாலச்சந்தர் மாதிரியான ஆட்கள். ஆமா, தொடர்ச்சியா நிறைய அவர் பரிச்சாத்த முயற்சி பண்ண பல படங்கள். அப்ப அவருங்கள் மாதிரியான படம், அதே மாதிரி அக்னி சாட்சி என்ன ஒரு படம், அந்த தொடர்ச்சியா நிழல் நிஜமாகிறது படம். எல்லாரும் இளையராஜா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிற டைம்ல வந்துட்டாரு, ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தா கூட எம்எஸ்வியை தான் பாலச்சந்தர் தொடர்ச்சியா பயன்படுத்துறாரு. எனக்கு பிடிச்ச ஒரு மியூசிஷியன், ரொம்ப ஷார்ட் பீரியட்ல நல்ல முன்னுக்கு வந்தக்கூடிய ஒரு இளைஞன். நான் யாரை சொல்றேன்? இளையராஜா தான் சொல்றேன், என் தம்பியை. அவருக்கும் எனக்கும் உள்ள அண்டர்ஸ்டாண்டிங், நான் அவரை நேசிக்கிறேன், என்ன அவர் நேசிக்கிறார், இப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்கிட்ட முதல்ல இருந்து அவருக்கு ஒரு அபிமானம், எனக்கும் அவர் மேல ஒரு மரியாதை. நல்ல சுறுசுறுப்பா முன்னுக்கு வரக்கூடிய ஒரு நல்ல இளைஞன், நல்ல மியூசிஷியன், நல்ல மனிதன் என்று என்னுடைய அபிப்பிராயம். மனசுல என்னுடைய நாடி நரம்புகளில் ஊறிப்போன இசையெல்லாம் அவருடைய இசைதான், அவரிட்ட பிச்சைதான், அவர் தூ என்று துப்பிய எச்சில் தான் எனக்கு உணவாக அமைந்தது. அதற்கு நான் நன்றி கூறிக்கொள்கிறேன். விஸ்வநாதன் சார் அவர்களுக்கு ஷால்வை அணிவிக்கிறார். ஷால்வை அணிந்து மோதிரத்தை அணிவிக்கிறார்.